ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்லத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி கடக லக்னத்திற்கு 8 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். ஜனவரி 4 முதல் ஜனவரி 11 வரை. முதல் நாளான ஜனவரி 4ஆம் தேதி சனிக்கிழமை, சதய நட்சத்திரம். நம்முடைய லக்னத்திற்கு 8ல் சந்திரன் போகிறாரு. ராகுவை போல செயல்படுகிறாரு. ராகு சனியினுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கின்ற காரணத்தினால நமக்கு ராகு இருக்கக்கூடிய பலனையும் புதன் இருக்கக்கூடிய பலனும் இன்றைக்கி நமக்கு நடைபெறும். அப்போ ராகு நம்ம ஜனனஜாதத்தின்படி 8ஆம் பாவு 12ஆம் பாவு உபநட்சத்திரமாக வந்திருந்தால் இன்றைக்கி ரொம்ப பொறுமையை கையாளணும். ஏன்னா 8ல் சந்திரன் இருக்கார். அதே நேரத்தில் ராகு நமக்கு ஆகாத கிரகமாக போச்சுன்னா இன்றைக்கி புது காரியங்கள் பண்ணுறது, பணம் கொடுக்கல் வாங்கல் செய்கிறது, அதே மாதிரி டிரைவிங்கில் கரெக்டாக இருக்கணும், ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும், சாப்பிட்ற விஷயங்களில். அதனால் நமக்கு 8ஆம் இடம் என்பது எதிர்பாராத சில தீமைகளை கொடுக்கும். அது கஷ்ட நஷ்டமாக கொடுக்கலாம், உறவுகளில் பிரிவாக கொடுக்கலாம், பொருள் நஷ்டமாக கொடுக்கலாம், உடல் சார்ந்த உபாதைகளோ அல்லது விபத்துகளோ ஏற்படலாம். அதனால் 8-12 ராகுன்னு வரும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. மற்றவர்களுக்கு இந்த நாள் நல்ல வேலைக்கு நல்லா இருக்கும், தொழிலுக்கு நல்லா இருக்கும், நமக்கு புது மாற்றங்களெல்லாம் கிடைக்கும். ஏன்னா ராகு நமக்கு 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அதன் மூலம் நமக்கு தொழில் பலம் ஏற்படும். புதிய அணுகுமுறையின் மூலம் வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஜனவரி 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, பூரட்டாதி நட்சத்திரம். அதுலேயும் 3 பாதம் 8ல் தான் இருக்குது, ஒரு பாதம் மட்டும் மீன ராசியில் இருக்குது. குருவனுடைய பலன்களை நம்ம சந்திரனாகவும் புதனாகவும் நம்ம அனுபவிக்கிறோம். அதனால் நமக்கு லாபஸ்தானத்தில் குரு இருந்தாலும் கூட குரு சந்திரன் நட்சத்திரத்தில் போகிறதுனால இன்றைக்கி புது முயற்சிகளை தவிர்க்கணும். எதிர்பாராத சில ஒரு நண்பர்கள் வகையிலையோ அல்லது உறவுகள் வகையிலையோ சின்ன சின்ன சஞ்சலங்கள் வரக்கூடும். என்னதான் லக்னாதிபதி சாரம் குரு வாங்கினாலும் சந்திரன் இன்றைக்கி 8ல் இருக்காருங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் வேலை பார்க்குறதுல பிரச்சனை இல்லை, உறவுகள் சார்ந்த வகையில் கவனம் செலுத்தணும். ஜனவரி 6ஆம் தேதி திங்கட்கிழமை, உத்திரட்டாதி நட்சத்திரம். மாலை 7 மணி, இரவு 7 மணி 6 நிமிடம் வரைக்கும் இருக்குது. சனியினுடைய நட்சத்திரம். 9ஆம் இடத்துல சந்திரன் மீனராசியில் சனியை போல் பலன் கொடுக்குறாரு. சனி குருவை போல் பலன் கொடுக்குறாரு. அதனால் இன்றைக்கி லாபங்கள், மனதிற்கு இனிய நிகழ்வுகள், எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பார்த்த பணவரவுகள் எல்லாமே எதிர்பாராமல் நல்லது நடக்கக்கூடிய அதிர்ஷ்ட நாளாக இன்றைக்கி எடுத்துக்கலாம். இன்றைக்கி உழைப்பு செய்கிறவங்களுக்கு உழைப்பின் மூலமாக கூட நமக்கு நன்மைகள் ஏற்படும். ஜனவரி 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ரேவதி நட்சத்திரம். மாலை 5:49 வரைக்கும். முதல் நாள் திங்கட்கிழமை 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிறது ரேவதி நட்சத்திரம். இப்போ புதனுடைய நட்சத்திரம். புதன் நமக்கு கேதுவை போலையும் சந்திரனை போலையும் செயல்படுறதுனால இன்றைக்கி நல்ல நாள். கம்யூனிகேஷனுக்கு நல்லாயிருக்கும். ஐடி லைனு செயல்படுறது மற்றும் ஒரு பிரயாணம் போயிட்டு வர்றது, டாக்குமெண்ட்ஸு சைன் பண்ணுறது, ஒரு இடம் விற்கிறது, அக்ரிமெண்ட்டு போடுறது, இது மாதிரி புது ப்ராஜெக்ட்டுக்கு போகிறது, எல்லா விஷயத்துக்கும் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் முதல் கொண்டு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கு. ஜனவரி 8ஆம் தேதி புதன்கிழமை அஸ்வினி நட்சத்திரம். மாலையில் 4 மணி 29 நிமிடம் வரைக்கும் 10ஆம் வீட்டில் சந்திரன் கேதுவை போல் செயல்படுகிறார். கேது நமக்கு சூரியனாகவும் புதனாகவும் செயல்படுகிறார். அப்போ நமக்கு வேலைக்கு நல்லா இருக்குது. ஒரு புதிய அணுகுமுறையின் மூலம் நம்ம வேலையில் டெவலப்மெண்ட் பண்ணி காட்டுவோம். அதனால் ஒரு லோன் கிடைக்கிறது, எதிர்பார்க்கறது, அது சம்மந்தப்பட்ட ஒரு ஆர்டர்ஸு பாஸ் ஆகிறது, அது சம்மந்தப்பட்ட செய்திகள் நமக்கு கிடைக்கிறது, இதெல்லாம் நல்லா இருக்குது. இளைய சகோதர சகோதரி வகையில் கொஞ்சம் சிரமங்களை கொடுக்கும். அதே மாதிரி நம்ம மெசேஜ் பண்ணுறது அல்லது வெளியூர் போகிறது, தகவல் தொடர்பு பண்ணுறதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி உழைப்பு, தொழில், சொந்த தொழில், ஒரு இன்சார்ஜாக வேலை பார்க்குறது, பணவரவு, இதுக்கெல்லாம் நல்ல நாளாக அமைகிறது. ஜனவரி 19ஆம் தேதி வியாழக்கிழமை, பரணி நட்சத்திரம். முதல் நாள் புதன்கிழமை 4:29 மாலையில் ஸ்டார்ட் ஆகிறது. வியாழக்கிழமை நமக்கு 3 மணி 6 நிமிடம் வரைக்கும் இருக்குது மதியம். சுக்கிரனுடைய நட்சத்திரம்.
அதனால் சுக்கிரன் வந்து நமக்கு ராகுவாகவும் சனியாகவும் செயல்படுறார். சுக்கிரன் வந்து ராகுவை போல் செயல்பட்டாலும் சனியை போல் செயல்பட்டாலும் 8ஆம் இடம் நம்மளுக்கு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அதனால் இன்றைக்கி வந்து உறவுகள் சார்ந்த வகையில் டென்ஷன் ஆகிறத குறைச்சிக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல ஜாக்கிரதையாக இருக்கணும். ஞாபக மறதி, அந்த மாதிரி பொருள் நஷ்டம் இதில் வந்து கவனம் செலுத்தணும். உழைப்புக்கு நல்ல நாள் தான். வேலை செய்கிறதுக்கு அப்ரிசியேஷன் நல்லா இருக்குது. வாகனம் சார்ந்த விபத்துகள்ங்கிற வகையிலையும் ட்ரைவ் பண்ணுறதுலையும், இரவு நேரம் ட்ரைவ் பண்ணுறதுலையும், சாப்பிடக்கூடிய ஐட்டங்கள்லேயும் நம்ம கவனம் செலுத்தணும். ஏனென்றால் ஒரு அஜீரண கோளாறு இது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயம் 8ஆம் இடம் என்பது தடைகளை கொடுக்கும். அதனால் புது முயற்சிகளை இன்றைக்கி தவிர்த்திடலாம். கார்த்திகை நட்சத்திரம் மதியம் 3 மணி 6 நிமிடத்திற்கு ஆரம்பிக்குது. மறுநாள் வெள்ளிக்கிழமை ஜனவரி 10ஆம் தேதி மதியம் 1:45 வரைக்கும் இருக்குது. கார்த்திகைங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் வந்து நமக்கு சுக்கிரனாகவும் கேதுவாகவும் செயல்படுறதுனால இன்றைக்கும் வேலை சார்ந்த நன்மைகள் நடக்கும். வேலையில் சில மாற்றங்கள் நடக்கும். ஒரு சின்ன பிரயாணங்கள் போயிட்டு வர்றது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. நமக்கு வந்து உணவு, உடை, மருந்து இது சார்ந்த நன்மைகள்லாம் நடக்கும். அதே நேரத்தில் ஒரு பேங்கிங், கம்யூனிகேஷன்ஸ், கமிஷன் வகை தொழில், ப்ரொஃபஸராக இருக்கிறது, கன்சல்டிங் பிஸ்னஸ் செய்கிறது, ஆன்மீகம் சார்ந்த பிஸ்னஸ் செய்கிறது, இதிலெல்லாம் நல்லது நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. அதுக்கடுத்தது ரோகிணி நட்சத்திரம். மதியம் 1:45க்கு மேலே வெள்ளிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம். நமக்கு லாபஸ்தானத்தில் நம்ம லக்னாதிபதியான சந்திரனாகவே செயல்படுறார். அதில் குருவும் வேறு அந்த நட்சத்திரத்தில் இருக்காரு தான் குரு சந்திர யோகம்ங்கிறது. அப்போ குரு சந்திரன் அப்படிங்கிறது வெளிநாடு சார்ந்த நன்மைகள், செய்திகள் வர்றது, நல்ல காரியங்கள், சுப செய்திகள் வர்றது, வேலையில் சில மாற்றங்கள், எதிர்பார்த்த மாற்றங்கள் வர்றது, அதனால் நம்ம சந்தோஷப்படுறது, படிப்பு சார்ந்த காரியங்களுக்கும் நலம் கொடுக்கறது, அனைத்து விதமான சுபகாரியங்கள் உறவுகளுக்கும் மேன்மை தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. ஜனவரி 11ஆம் தேதி சனிக்கிழமை நண்பகல் 12:28 வரைக்கும் இந்த ரோகிணி நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மிருகஸ்ரீஷம் நட்சத்திரம். செவ்வாயை போல் பலன் தரக்கூடியது. செவ்வாய் நம்ம லக்னத்திலேயே சனி மாதிரி செயல்படுறதுனால இன்றைக்கி நம்ம மனசில் இனம் புரியாத டென்ஷனை கொடுக்கும். நம்ம சிந்திக்கிறது எல்லாமே கொஞ்சம் நமக்கு ஒரு கரெக்டாக பொருந்தி வரலையே, ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ண தோணும். அதனால் புதிய திட்டங்களை வந்து இன்றைக்கி சிந்தனை பண்ணாமல் ரெகுலர் ஒர்க்கில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறது தான் நல்ல விஷயம். ஏன்னா நம்ம லக்னத்தில் தான் பூச நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திரத்து அதிபதியே சனி 8ல் இருக்கார். அதில் நமக்கு செவ்வாய் கிரகம் வந்து லக்னத்தில் உட்காரும்போது நமக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. ஏன் அப்படின்னா செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாது. அந்த வகையில் அழுத்தத்தை கொடுக்குது. அது பத்தாதமாக ராகு வந்து நமக்கு 9ஆம் இடத்துல சனி நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ 9ஆம் இடங்கிறது என்ன அப்படின்னா நம்ம மனமகிழ்ச்சி, ஒரு பாக்கியஸ்தானம்னா என்ன, நம்ம எதிர்பார்க்கறது, பல நபர்களோட பழகிறது 9ஆம் இடம் தான். அந்நிய வழியில் பழக்க வழக்கங்கிறது 9ஆம் இடம். அதே மாதிரி பூர்வீகம் சார்ந்த விஷயம் 9ஆம் இடம். பூர்வீகம் மட்டுமில்லை, மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது 9ஆம் இடம். அப்போ இந்த 1ஆம் இடம் 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்ட வகையில் அது தடுக்குது, கெடுக்குதுன்னு எடுத்துக்கணும் சனி. அப்போ ஒரு மாதிரி உறவுகள் சார்ந்த வகையிலையும் சரி, படிப்பு மாதிரி மூளை உழைப்பு சார்ந்து கன்சல்டிங் பிஸ்னஸ் சார்ந்த வகையிலையும் சரி, இன்றைக்கி புதிய சிந்தனைகளை தவிர்த்துக்கிட்டு ரெகுலர் ஒர்க்கை மட்டும் ஜாக்கிரதையாக பண்ணிக்கிட்டோம்னா கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது, வலிவேதனைகள் இருக்காது, நமக்கு வந்து ஒரு உடல் அசௌகரியங்கள் ஏற்படாது. அதையும் நம்ம பார்த்துக்கணும். எல்லாமே நமக்கு இறையருள் அப்படிங்கிறது 9ஆம் இடத்தை வந்து தடை செய்கிற இடம் 8ஆம் இடம்னு புரிஞ்சுக்கிட்டு புது முயற்சிகளை இன்றைக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ஏதாவது ஒரு இடைஞ்சலை கொடுத்துருன்ற ஒரு வகையில் நம்ம ஒரு ப்ரிகாஷனரியாக இருந்துக்கிறது நல்லதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.